வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ நேற்று ரிலீஸ் ஆன வீரதீரசுரன் பார்ட் 2 மற்றும் லூசிஃபர் 2 இந்த இரண்டு படத்தினுடைய ரிவ்யூ நம்ம சேனலில் விட்டுருக்கோம். ஸோ அதை மறக்காமல் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு தமிழ் ரிவெஞ்ச் பேஸ்டு ட்ராமா வெப்சீரிஸை ரிலீஸ் ஆகிருக்க ஓம் காளி ஜெய் காளி அப்படின்ற ஒரு தமிழ் வெப்சீரிஸ் ஜியோ ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த வெப்சீரிஸ் எந்த மாதிரியான அனுபவத்தை கொடுக்குது, இந்த வெப்சீரிஸ் என்ன மாதிரியான ஒரு விஷயத்தை கொடுக்குது, ஏன்னா இதில் வந்து விமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் இருக்கார் அப்படின்றதே ஒரு வே ஆஃப் அந்த வெப்சீரிஸை பார்க்குறதுக்கான ஒரு அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ இந்த வெப்சீரிஸ் எப்படின்றது நம்ம டீட்டெயிலான ரிவ்யூவில் பார்ப்போம். ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். ஓம் காளி ஜெய் காளி இதை எழுதி இயக்கியிருக்காரு ராமு செல்லப்பா அவர்கள். ஸோ இந்த கதை சுருக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு கப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க ஃபேமிலியிலேருந்து. ஸோ அப்போ வந்து அந்த அம்மா வந்து ப்ரெக்னெண்ட்டாக வேறு இருக்காங்க. ஸோ அவர் ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ இங்கே இருக்காது, அவங்க துரத்துட்டு வந்து என்ன அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணி அவரை கொண்டு தீர்த்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த லேடி வந்து வனதேசம் அப்படின்ற ஊரில் போய் தஞ்சம் அடைகிறாங்க. ஒரு 6-7 வருஷம் கழிச்சு அந்த உறவினர்கள் வந்து இன்னும் தேடிக்கிட்டே இருக்காங்க, அவளை எப்படியாச்சும் போட்டு தள்ளணும், ஏன்னா அவளுக்கு தான் நிறைய உண்மைகள் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தள்ளணுன்றதுக்காக ஒரு பாட்டியம்மா இருக்காங்க. அந்த பாட்டியம்மா வந்து துப்பு துறக்குறாங்க. பாட்டியம்மாவும் அவங்க கப்பல் துப்பு துறக்குறாங்க. தொடர்ந்து துப்பு துறக்கிட்டு இருக்கும்போது வனதேசத்தில் அந்த பொண்ணு இருக்கிறத கவனிச்சிடுறாங்க. கவனிச்சதுக்கப்புறம் அந்த கும்பலே வந்து பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே பெரிய ஆளுங்க, அதாவது பெரிய ஆளுங்க மீன்ஸ் ஊருக்குள்ளே வந்து எல்லாம் ஒன்று மண்ணா பழகிறாங்க, எல்லா ஜாதி சனமும் ஒன்றா பழகிறாங்க. அவங்க வந்து ஒரு கோயில் திருவிழாவுக்கு கிளம்பி போகிறாங்க. ஸோ கோயில் கிளம்பும் போது இவங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அவளை அட்டாக் பண்ண போகிற பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பேர் வந்து அந்த இடத்துல பலியாடாகிறாங்க. ஸோ அதனால் அந்த ஊர் மக்கள் பொறுக்காமல் அவங்கள எப்படியாச்சும் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிவெஞ்சை நோக்கி நகர்றது தான் இந்த கதையாக அமையுது இந்த மொத்த எபிசோடும். இதில் வந்து மொத்தம் 5 எபிசோடுகள் இருக்குது. ஸோ இந்த வெப்சீரிஸோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பற்றி பேசும். பாசிட்டிவ் அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, இங்கே பேசப்பட்ட வட்டார வழக்கு, அந்த லாங்குவேஜ் இருக்குது இல்லையா, திருநெல்வேலி மாவட்டம், நாகர்கோவில், கன்னியாகுமரி அப்படின்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் வந்து நம்ம ஒரு உண்மையாகவே அந்த ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. எல்லாருமே ரொம்ப சுலபமாக ரொம்ப ஈஸியாக கையாண்டாங்க. அதை பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா பார்க்குறேன். அதுமாதிரி இதில் வந்து சினிமாட்டோகிராஃபி ரொம்ப ஃபேண்டாஸ்டிக்காக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாங்க. எஸ்பெஷலி இவங்க வந்து இந்த சாமி ஆடுற விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருந்தாங்க. அதுமாதிரி அவங்களுக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒர்க்கும் சரி ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாருமே தனித்துவமாக எல்லாருமே தெரிஞ்சாங்க. உண்மையாக மேக்கப் உண்மையாகவே வந்து அவங்க சாமி பிடிச்சிருச்சா, அந்த சாமி அந்த மேக்கப் போட்டனால வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குற அளவுக்கு அவங்க எல்லாருமே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. அதுமாதிரி நடிச்ச எல்லாருமே ரொம்ப சிறப்பாக நினச்சாங்க. இவங்க குறிப்பிட்டு சொல்லணும்னா அந்த சாமி ஆடுற விஷயமா இருக்கட்டும், ஃபஸ்ட்டு எபிசோட் கூட தான் எல்லாத்துக்குமே அந்த ஒர்க் இருந்தது கூட சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 எபிசோடில் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாங்க. ஆனால் இதில் இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2 எபிசோடு மட்டும் தான் அந்த கிரிப்பிங் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரிவெஞ்ச் ட்ராமாவாக ஆகிடுது. ஆனால் ரிவெஞ்ச் ட்ராமா சரி நல்ல விதமாக போய் நோக்க பார்த்தா ரிவெஞ்ச் ட்ராமா என்ன ஆகுதுன்னா, இதுக்கு வந்து ஒரு பயிற்சி எடுக்கிறாங்க, அப்புறம் வந்து எதிர்க்கு நண்பனாகிடுறாங்க, அப்புறம் வந்து நிறைய லாஜிக்கலாக சீன்ஸ்லாம் போகுது. அதுமாதிரி 5th எபிசோட் வந்து முடிச்சே ஆகணுன்ற மாதிரி கட்டத்தில் கொண்டு வந்து முடிச்சிடறாங்க. இதில் பார்ட் 2 லீடு வேறு கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி அந்த கதையை ஒரு மாதிரி கிளம்சினாக ஆச்சு. அதுமாதிரி ஒரு மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் உள்ள வந்துக்கிட்டே இருக்குது. கேரக்டர் வர அவங்களோட பேர் எல்லாமே வித்தியாசமாக மாறி இருக்குது. ரொம்ப கன்ஃபியூஷன் ஸ்டேட் கொண்டு வர அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நம்ம மூளையை கசக்கி கொண்ட மாதிரிலாம் இல்லை. சரி இவன் விரைஞ்சிருக்கான், இவனை அவனை வச்சிருக்கான், இவனை வச்சிருக்கான்ற மாதிரி. ஸோ அடுத்த என்ன போகாமல் உள்ளுக்குள்ளேயே கதை சுற்றிக்கிட்டே இருக்குது. இவங்க வந்து ரிவெஞ்ச் எடுத்து கொல்ல போகிறாங்க, அவ்வளோதான் கதை. ஸோ அதை விட்டுட்டு அதுக்கு வந்து ஒரு சீனும் ரொம்ப லென்த்தியாக எலாபரேட்டாக எடுத்து வச்சுருந்தாங்க. அதுவே இந்த வெப்சீரிஸை பார்க்குறது கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். நிறைய லாஜிக்லாம் இருக்குது. நைட் என்னென்னா ஒருத்தர் வந்து செருப்பு தைச்சிட்டு இருக்காரு, செருப்பு ஒட்ட அடிச்சிட்டு இருக்காரு. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது ரொம்ப கிளீஷேவாக இருந்தது. நிறைய சீக்வன்ஸ் வந்து லாஜிக்காக நம்மளை பெருசாக வற்புறுத்தலை, ஒர்க் அவுட்டே ஆகலை அப்படின்னு கூட சொல்லலாம். மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 எபிசோட் கொடுத்த அந்த ஒரு குவாலிட்டி அதுக்கப்புறம் அந்த எபிசோட்ஸ் ஒன்றும் பெருசாக இம்பாக்டே கொடுக்கல. ஃபஸ்ட் எபிசோட் வந்து கதைக்குள்ளே நகர்த்தப்படுறாங்க, ஓகே. செகண்ட் எபிசோட் வந்து அதில் எத்தனை பேர் சாவடிக்கிறாங்க, என்ன மாதிரி சுச்சுவேஷனில் சாகுறாங்க, அதுக்கப்புறம் எந்த ஒரு கேரக்டருமே நம்மளுக்கு மனசில் தங்கல. அதுமாதிரி எந்த ஒரு கேரக்டரும் பெருசாக எழுதவும் படலை. அவங்க பாட்டில் அவங்க வராங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது தவிர்த்து யாருமே பெருசாக எந்த ஒரு எஃபர்ட்டுக்குமே கொடுக்கல. ஈவன் விமலோட கேரக்டர் கூட ஸ்பெஷலாக எழுதலை. விமலே ஒன் ஆஃப் த பார்ட் தான் இருக்கிற மாதிரி தான் ஃபீல் இருக்குது. விமலை வந்து இந்த வெப்சீரிஸ்க்கு கதாநாயகன் மாதிரி ஒரு ஃபீலும் கொடுக்கல அப்படின்றது தான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். அண்ட் மோர் ஓவர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரிவெஞ்ச் ட்ராமா நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. அந்த ரிவெஞ்ச் ட்ராமாவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வேல்யூவே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு வந்துட்டா, அந்த பொண்ணால் தான் எல்லா பிரச்சனையும். ஆனால் அந்த பொண்ணுக்கு எல்லாருமே ரொம்ப டீப்பாக சப்போர்ட் பண்ணுறன்றது கொஞ்சம் அது ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணே சொல்லிடுறா, என்னால் தான் பிரச்சனை, நான் அந்த ஊர் விட்டு போயிடுறேன், அதை நான் பார்த்துக்கிறேன்றா. அவளே ரெடியாக தான் இருக்கா. இவங்க வந்து கூட்டு வச்சு உட்கார வச்சு சப்போர்ட் பண்ணக்கப்புறம் தான் இவங்களோட ஆளுங்க தேவையில்லாமல் சாகப்படுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் கிளீஷே வந்து அதேமாதிரி கதைக்குள்ளே 2-3 கேரக்டர்ஸ் உள்ளே வருது சொன்னாங்க இல்லையா. திவ்யா கேரக்டர் உள்ளே வராங்க, அவங்க வந்து மறுபடியும் கூட்டு போகிறாங்க அந்த மாதிரி. ஸோ நிறைய கிளம்சினஸ் இந்த கதை ஃபுல்லாகவே இருக்குது. ஒரு
கட்டத்தில் தேர்ட் எபிசோட் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்து ஒரு மாதிரி போர் அடிக்க ஆரம்பிச்சு. சரி என்ன முடிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் முடிக்க போகிறது நம்மளுக்கு எல்லாமே பாசிபிலிட்டியாக ஈஸியாகவே தெரிஞ்சிடும். ஸோ அதனால் பெருசாக சுவாரஸ்யம் உண்டாக்குற மாதிரி இந்த கதைக்களமோ இல்லை கதையோ இல்லை எதுவுமே ஸ்பெஷலாக எதுவுமே நவர்த்தப்படலை. ரொம்ப கிரிப்பிங்கான எந்த ஒரு விஷயமும் அதில் இல்லை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப்சீரிஸை பார்க்கலாமா வேணாமா கேட்டிங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு வெப்சீரிஸ் தான். ஒரு சில விஷயங்கள் நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா விமலோட கெட்டப்பு, அந்த சாமி ஆட்டம் ஆடுறது அதெல்லாம் பார்க்கும்போது சரி ஏதோ ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காங்க, லைக் சுழல் மாதிரி இதை ட்ரை பண்ணி பார்க்க நினச்சேன். பட் அந்த மாதிரி ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இல்லை. ஒரு ஃப்ளாட்டான கதை கொண்ட ஒரு வெப்சீரிஸாக இந்த வெப்சீரிஸ் அமைது. இந்த வெப்சீரிஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படிங்கன்னா 5க்கு 2.5. ஓகே மக்களே, இந்த ரிவ்யூ பிடிச்ச நம்புறேன். இந்த ரிவ்யூ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி. ஸ்டே வித் மீ FTFS with மோகி.